நேர்மைத்தன்மை, ட்ரஸ்ட் என்று சொல்றது ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் தன் வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் என்று சொல்றதை தீர்மானிக்கிறது. ஏன்னா ஒரு கட்டம் வரும் ஒரு மனிதன் வாழ்க்கையில அவருக்கு ஆக பெருமதியானதா இருக்கும் அவர் மேலுள்ள நம்பிக்கை தான். அந்த நேர்மைத்தன்மை எப்ப இல்லாம போகுதோ அப்ப என்ன செய்வாங்கன்னு கண்டால் மக்கள் அவரை விட்டு தூரமாகுவாங்க. குறிப்பா தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க அவங்களோட தலைமைத்துவம் எது மட்டும் அவங்களால சரியான முறையில செய்யலுமா இருக்குமெண்டா அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவங்களாக அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இருக்கிறாங்கன்றதை வச்சுதான் இருக்குது. ஆகவே இந்த நேர்மைத்தன்மைய ஸ்கூல் மட்டத்திலேயே என்ன செய்ய வேண்டியிருக்குது கண்டால் கொடுக்க வேண்டியிருக்குது. வீட்டுல பேரண்ட்ஸும் இதை செய்ய வேண்டியிருக்குது. உதாரணமா சொல்றதுன்னு கண்டா ரூபன் கொன்சேல் என்று கண்டா எல்லாருக்கும் தெரியும். அவர் வெரி ஃபேமஸ் ஸ்குவாஷ் பிளேயர். அவர் ஒரு முறை ஸ்குவாஷ் விளையாடி கொண்டிருக்கிறாரு. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் விளையாடி கொண்டிருக்கிற நேரம் இவருக்கும் அடுத்தவருக்கும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ். ஒன் மோர் பாயிண்ட் வில் டிசைட் ஹூ இஸ் கோயிங் டு பி தி வேர்ல்ட் சாம்பியன் என்று சொல்ற லெவல்ல விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இப்ப ரூபன் கொன்சேல் என்ன செய்யறாருன்னு ஒரு சூப்பர் ஷாட் அடிக்கிறாரு. அங்காளவருக்கு பிக் பண்ணி கொள்ளலாம் போச்சு. ரெஃபரி ஜட்ஜ் பண்றாரு ரூபன் கொன்சேல் இஸ் தி வேர்ல்ட் சாம்பியன். பக்கத்துல ஒரு மிச்சம் கவலையோட தலையை கீழே போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ரூபன் கொன்சேல. ஆனா ரூபன் கொன்சேலும் கீழே பார்த்து கொண்டு நிக்கிறாரு. இவங்களுக்கு விளங்குதுல ஏன் இவர் டல்லா இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு போற தலையை தூக்கிட்டு பக்கத்துல ஒரு கையை கொடுத்துட்டு சொல்றாரு, நான் வேர்ல்ட் சாம்பியன் இல்ல, நீங்க தான் வேர்ல்ட் சாம்பியன். அவருக்கு விளங்கியில் இவர் என்ன சொல்றாரு. இவர் சொல்றாரு, நான் அடிச்ச ஷாட் ஃபவுல், ரெஃபரிக்கு தெரிய இல்ல, பட் எனக்கு தெரியும். ரெஃபரி கிட்ட போய் சொல்றாரு, நான் வேர்ல்ட் சாம்பியன் இல்லை, நான் அடிச்ச ஷாட் ஃபவுல். ஆகவே அவர் தான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மாறுது கை. இப்ப மீடியா பிரீஃபிங்ல கேக்குறாங்க, ரூபன் ஏன் நீங்க இந்த விஷயத்த சொன்னீங்க? ஏண்டா ரெஃபரிஸுக்கு தெரியல, உங்களோட ஒப்போனன்ட்டுக்கு தெரியல, ஸ்பெக்டேட்டர்ஸுக்கு தெரியல, ஏன் நீங்க இந்த விஷயத்த வெளியில சொன்னீங்க? சொல்லாம இருந்திருந்தால் நீங்க தானே வேர்ல்ட் சாம்பியனா இருப்பாங்க. இப்ப அவர் சொல்றாரு, எஸ் அவங்க யாருக்கும் தெரியல, ஆனால் எனக்கு தெரியும். நான் இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல இந்த ட்ராஃபியை வச்சிருவேன். மீடியாஸ் எல்லாம் என்ன வேர்ல்ட் சாம்பியன் என்று பேசும். ஆனால் ஒவ்வொரு முறையும் இதை கேட்கிற நேரம் ஏண்ட மனசு என்ன சொல்லும்? நீ ஃபவுல் ஷாட் அடிச்சு வேர்ல்ட் சாம்பியன் ஆனால் தானே என்று. ஆகவே எனக்கு நான் உண்மையான ஒரு ஆளாக இருக்கணும் என்று சொல்றதை நான் விரும்புறேன். இந்த ஸ்டோரியை வாசிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ண ரூபன் கொன்சேல் என்று சொல்றவரு அவரு அதுல வேர்ல்ட் சாம்பியனா வந்திருந்தா கூட இவ்வளவு காலம் அவரை பத்தி இந்த உலகம் பேசிருக்குமா? இந்த மாதிரியான மேடைகள் அவர் ஞாபகப்படுத்தப்பட்டிருப்பார்ன்றது சந்தேகம். ஆனால் இன்னும் 100 வருஷம் போனாலும் ரூபன் கொன்சேல் பேசப்படுவார். எதுக்காக அவர் ஸ்குவாஷ் சாம்பியன்ன்றதுக்காக வேண்டி இல்ல, அவர் ஒரு ஜெனுவின் ஹியூமன் பீயிங் என்று சொல்றது. சோ இந்த விஷயம் தனக்குத்தானே ஒரு செல்ஃப் இவாலுவேஷன். நான் என்ன மாதிரியான ஒரு ஆள், நான் நேர்மையா இருக்கிறேனா, எனக்கு நான் உண்மையா இருக்கிறேனா என்று சொல்ற இந்த செல்ஃப் இவாலுவேஷன்ஸ் ஸ்கூல் மட்டத்திலிருந்து பிள்ளைங்களுக்கு அதையும் என்ன செய்யணும், டீச்சர்ஸ் டீச்சிங் ஒரு பார்ட்டா செய்ய வைக்கணும். அந்த பிள்ளைங்க அது அவங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உண்மையா இருக்கணும் சொல்றது. இதைத்தான் அப்ரஹாம் லிங்கன் தன் மவன் ஹெட் மாஸ்டருக்கு எழுதுற நேரம் லெட்டர்ல போட்டிருந்தாரு, என்ன மவனுக்கு சொல்லிக் கொடுங்க, தோல்வி அடைவது மேல் ஏமாற்றுவதை விட. இப்படி இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் உண்மையா இருக்கணும் என்று சொல்ற தன்மை வந்துடும். நான் நினைக்கிறேன் எந்த ஒரு ஸ்கூல்லையும் சூப்பர்விஷனுக்கு எக்ஸாம் டைம்ல ஆள் தேவைப்படும். ஏன் நாங்க ஒவ்வொரு ஸ்கூலும் என்ன செய்யுதுன்னு கண்டால் எக்ஸாம் டைம்ல சூப்பர்விஷனுக்கு ஒவ்வொரு ஹாலுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. இரண்டா பிள்ளைங்கள் காப்பி பண்ணுவாங்க. அது ஏனென்றா அந்த பிள்ளைங்கள் அவங்க ஏமாத்தி ஒரு மார்க்ஸ் எடுக்கிறது பிழை இல்லைன்னு சொல்ற அளவுக்கு விளங்குது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவங்க பாக்குற உதாரணங்கள் சமூகத்துல தலைவர்கள் என்று சொல்றோம், ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா நிறைய ஏமாற்றங்களை செஞ்சு முன்னுதாரணமா இருக்கிறாங்க. சில நேரங்கள்ல பேரண்ட்ஸ் நாங்களுமே